மறக்க முடியாத நாள்தான் ஆகஸ்ட் 23. உங்களில் சிலர் மறந்திருக்கலாம். ஆனால் தனது சாதனையால் உலக நாடுகள் அனைத்தையும் இந்தியா திரும்பி பார்க்க வைத்த நாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளே நிலவு ஆராய்ச்சியில் போட்டி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் நிலவு ஆராய்ச்சிக்காக சந்திராயன் 1 விண்கலத்தை 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22 விண்ணில் ஏவியது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம். சுமார் 1500 முறை நிலவை சுற்றிய சந்திராயன் 1 நிலவில் கனிம வளங்கள் இருப்பதையும் நீர் மூலக்கூறுகள் இருப்பதையும் உறுதி செய்தது. சந்திரயான் முதல் வெற்றியை தொடர்ந்து அதற்கு ஒரு படி மேலாக யாரும் கால் பதிக்க முடியாத நிலவின் தென் துருவத்தில் லேண்டரை தரையிறக்கி அங்கிருக்கும் சூழல் குறித்து ஆய்வு செய்ய திட்டமிட்டது இஸ்ரோ. அதன்படி 978 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 22 பூமியில் இருந்து விண்ணில் பாய்ந்தது. வெற்றிகரமாக நிலவின் சுற்று வட்டார பாதையில் நுழைந்தது சந்திராயன் 2. விண்கலத்திலிருந்து தனியாக பிரிந்த லேண்டர் தென் துருவத்தில் தரையிறங்க முற்பட்ட போது செப்டம்பர் 9 இரவு சிக்னல் துண்டிக்கப்பட்டு தோல்வியை தழுவியது. ஆனால் விடாமுயற்சியை கைவிடாத இஸ்ரோ எடுத்த முடிவுதான் சந்திராயன் 3. அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை 14 விண்ணில் ஏவப்பட்டது சந்திராயன் 3 விண்கலம். தொடர்ந்து ஆகஸ்ட் 5 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்து நிலவை 6 முறை சுற்றிய விண்கலம் ஆகஸ்ட் 23 தரையிறக்க திட்டமிடப்பட்டது. திட்டமிட்டபடியே நிலவின் தென் துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் தரையிறங்கியது விக்ரம் லேண்டர். ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவை உற்று நோக்கிய நாளாக மாறியது ஆகஸ்ட் 23. விண்ணில் சாதனை படைத்த இந்த நாளை கொண்டாடும் விதமாக ஆகஸ்ட் 23 மத்திய அரசு தேசிய விண்வெளி தினமாக அறிவித்தது. முதல் விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் பிரதமர் மோடி இதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.